ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோபதி யூடியூப் சேனல். டாக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு தீவிரமான கமல் ரசிகர் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். கமல் அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் சினிமாவுக்குள்ளே வந்ததா பல மேடைகள் அவர் சொல்லியிருக்காரு. இப்போது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருக்க பெரிய பெரிய தலைக்கட்டுகளை வச்செல்லாம் படம் எடுத்துட்டாரு. ஆனால் இன்னும் நம்ம தலையை வச்சு தான் ஒரு படம் கூட எடுக்காம இருக்காரு. எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கிற பெரிய பெரிய ஹீரோக்கள் இப்போ யங் டேரக்டர்ஸ் நம்பி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஏகே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற டேரக்டர்ஸ் கூட மட்டும்தான் சேர்ந்து படம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் நேர்கொண்ட பார்வை படத்துல இருந்தே நிறைய யங் டேரக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. என்னதான் விடாமுயற்சி படத்தோட டேரக்டர் மகிழ் திருமேனி சினிமால ஒரு சீனியர் டேரக்டரா இருந்தாலுமே தாங்க கொடுக்கிற கண்டென்ட்லயே நிறைய யங் டேரக்டர்ஸ் மிஞ்சற அளவுக்கு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுருவாரு. இருந்தாலும் இப்போதைக்கு தமிழ் சினிமால மிகப்பெரிய மார்க்கெட் வச்சிருக்கிற ஒரு நம்பர் 1 டேரக்டர்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான். இவருக்கு இப்ப கொஞ்ச நாட்களாவே நம்ம ஏகேவை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஒன்று இருக்கா. அதுவும் தீனா பிளஸ் வாலி மாதிரி வில்லனிசம் கலந்து ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணணும்ட்டு ரொம்ப நாளா அவரோட மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கா. இப்போதைக்கு தலைவர் 171 படத்தோட ஸ்கிரிப்ட் வேலைகள்ல பிஸியா இருக்கிற நம்ம லோகேஷ் அஜித் சாருக்கு ஏத்த மாதிரி ஒரு வில்லத்தனமான கதையை ரெடி பண்ணி விடாமுயற்சி படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம ஏகேவை மீட் பண்ணி கதை சொல்ல போறாராம். கடைசியா அவருக்கு ரிலீஸ் ஆன லியோ படம் ஸ்கிரீன் பிளே வைஸா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அடி வாங்கினாலும் விஷுவல்ல ஹாலிவுட் படத்துக்கு நிகரா மேக்கிங்ல தெரிக்க விட்டுருப்பாரு. சோ இப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் கூட நம்ம ஏகே இணைஞ்சு ஒரு படம் பண்ணா ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமா ஹைப் கிரியேட் ஆயிடும். அதுவும் எல்சியூல வர மாதிரி ஒரு படம் பண்ணா தியேட்டரே சும்மா தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு பைக் ரீல்ல நம்ம ஏகே ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரு. ஏப்ரல் மாசம் செகண்ட் வீக்ல தான் விடாமுயற்சி படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு லைன் அப்ல இருக்கிற 2 படங்களையும் முடிச்ச பிறகுதான் 64க்கான கதை தேர்வில் உட்கார போறாராம். கரெக்டா அந்த டயத்துல டைரக்டர் லோகேஷ் தன்னோட கதையை சொன்னா கண்டிப்பா இவங்க 2 பேரோட காம்பினேஷன்லயுமே ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். உங்கள யாரெல்லாம் ஏகே அண்ட் லோகேஷ் காம்போ நடக்கும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்.